இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கர்ணா இங்க பாரு, சொன்னா கேளு கர்ணா. யோ, வட்டியை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்க. கர்ணா, நான் ஈவினிங்குள்ள வட்டி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். சொன்னா கேளு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கானா? இவன் இன்னைக்கு விடவே கூடாது. எப்படியாவது நம்ம பணத்தை வாங்கிடணும். கருணாவை வேணாவது முறைச்சு பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. இதுல இவன் சட்டையை வேற பிடிச்சிட்டானே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏன் சட்டை மேலேயே கை வைக்கிறியா? கர்ணா வேணாம்ப்பா தம்பி கர்ணா. அட கடவுளே, அந்த அண்ணனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? அடிக்காத, அவரை விட்டுப்பா. கர்ணா ஓ, அந்த பேக்குக்காக தானே அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. வரும்போது அடிக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன். சட்டை மேல கை வைக்கிறான், அப்படியே விட சொல்றியா? இதெல்லாம் விடுமா கர்ணா, அவனை கூட உள்ள போமா. அடிச்ச கொன்ற போறான். ஏங்க வாங்க உள்ள போலாம். ஏங்க வாங்க உள்ள அவ்வளவுதான், போலாம். உன்னை செஞ்சிருவேன். விடு கர்ணா, வா போலாம். யோ அக்கான்ஸ், இங்க இருந்த பேக் எங்கயா? என்னப்பா என்கிட்ட கேக்குற? நீ தானப்பா அங்க வச்ச? வண்டியில தான் ஏன் வச்சேன், இப்ப காணுமே. சித்தே, கிரேட் எஸ்கேப் சித்தே, கிரேட் எஸ்கேப். மாப்ள மட்டும் தலையாட்டி இருந்தானா என் கதை ஏன் முடிஞ்சு போயிருக்கும். அடிச்சி பைத்தியக்காரி, உனக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா? உங்க அப்பா தான் உள்ள போந்து கெடுத்துட்டாருன்னு பார்த்தா அது என்னன்னே தெரியாம சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்க. என்ன சித்தி சொல்ற நீ? அப்பா கோவப்பட்டதுனால தானே இந்த கல்யாணமே நின்னு போச்சு. நீ என்ன அவரை போய் தப்பு சொல்ற? சொல்றேன், தப்பா எடுத்துக்காத சித்ரா. நீயும் ஒரு மினி சுகுணா தாண்டி. என்ன சித்தி இப்படி பேசுற? பின்ன என்னடி, வந்த குடும்பம் நல்ல படிச்ச குடும்பமா இருந்திருக்கும் போல இருக்கு. நீ ஏன் படிக்கலன்னு கேட்டு சண்டை போடுற அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கே, அவங்களே உன்னை படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல சான்ஸ் போயிடுச்சு. அப்புறம் உங்க அப்பா மாதிரியே யோசிக்கிற ஒருத்தரா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. உன் கனவெல்லாம் வீணா போச்சுடி சித்ரா. நான் இதை யோசிக்கவே இல்லை சித்தி. போடி. ஏண்டி உனக்கு இப்ப சந்தோஷமா? சந்தோஷமாவா? அம்மா, வந்துட்டு போனவங்க பேசினதை கேட்டல்ல. படிக்கலன்னா யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒழுங்கா அப்பா கிட்ட பேசி என்ன காலேஜ்ல சேர்த்து விடு. இல்லன்னு வை, எல்லா மாப்பிளையும் இப்படிதான் பேசிட்டு போவாங்க, பாத்துக்க. ஏண்டி வந்துட்டு போனவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? அவன் என்னடா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம உன்னை வேலைக்கு அனுப்புறேங்கிறான். இவெல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு நல்ல ஆம்பளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தாம காப்பாத்தணும். இவன் என்னடானா உன்னை வேலைக்கு விட்டுட்டு உன் காசுல சாப்பிடுறேங்கிறான். நல்ல வேலை உங்க அப்பா துரத்தி விட்டதுல தப்பே இல்ல. அட கடவுளே, நான் அடிமையா இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்னு ஒரு அடிமை வாயாலே சொல்றத இப்பதான் நான் பாக்குறேன். இங்க பாருடி, உங்க அப்பா சொன்ன மாதிரி உனக்கு ராஜா மாதிரி ஒரு பையனை கொண்டு வரத்தான் போறாரு. அது வரைக்கும் அடங்கி உடங்கி கிச்சன்ல என் கூட வந்து சமையல் கத்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. அண்ணே, என்ன நடக்குது? இதான் நம்ம தொழில் பண்ற லட்சணமா? என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இப்படி கத்துற? விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ நிதானமா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். டென்ஷன் பண்ணாம என்ன விஷயம் சொல்லி தொலைடா. நம்ம வசூல் ராஜா இருக்கார்ல, உன் நம்பிக்கை நட்சத்திரம், அவரு வசூல் பண்ண பேக தொலைச்சிட்டாரு. பெருமாள் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட், அவன் வீட்டு பத்திரம், அதுல இருந்த 40,000 ரூபாய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். நீ யார சொல்ற? நம்ம கர்ணாவா? ஆமா, அவனா பேக தொலைச்சிட்டான். அவன் தான். கண்ணா வசூலுக்கு போனா தப்பே நடக்காதுன்னு சொன்ன, இப்ப என்னாச்சு? மொத்தமா எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். துட்ட விடு, நாளைக்கே பெருமாள் வந்து பத்திரத்தை கொடுன்னு கேட்டானா என்ன பதில் சொல்லுவ? பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம வியாபாரம் என்ன ஆவறது? அவனை தலைமையில தூக்கி வச்ச ஆண்ணியே, அவன் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான். நல்ல வேலைக்காரனை மூஞ்சுக்கு நேரா பாராட்டினது தப்பா போச்சு. அண்ணா, அந்த வசூல் பேக்குங்கடா. அவர் எதுக்கு பாக்குற? பேகுங்க. அண்ணா, அது வந்து இன்னைக்கு அவர் எப்படி நான் சொல்லுவாரு? அக்கௌண்ட்ஸ் ஐயா அவளை முடிக்க முடியாது இல்லையா? டாக்குமெண்ட் பேக் எல்லாத்தையும் தொக்க விட்டு வந்திருக்காரு. அண்ணா, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீயே அதாவது பேசிட்டு இருக்காதா? டேய், அவன் எதுக்கு முறைக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லியே. அது வந்து பெருமாள்கிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கி பேக்கில் வச்சு
என்னோட புல்லட் மேல தானே வச்சிருந்தேன். பெருமாள்கிட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்த கேப்ல எவனோ பேக் அடிச்சிட்டானே. செக் இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எப்படிரா உன்னால இவ்வளோ அலட்சியமா இருக்க முடியுது? நீ வேலையில பெரிய கில்லாடி, வித்தக்கார, என் தம்பின்னு எல்லார்ட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ஸ்கூல் பையன் மாதிரி பேக் தொலைஞ்சு போச்சு வந்து நிக்கிற. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்மளை பார்த்து சிரிப்பானுங்கடா. நான் சொல்லும் போது கூட நீ என்ன நம்பல. இப்ப என்ன சொல்ற? தொழில உன்னை விட எனக்கு அனுபவம் திறமையும் கம்மி தான். ஆனா இவன மாதிரி தொழிலே தெரியாதவன் கிடையாது. இவெல்லாம் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டானே. உண்மையிலே பேக் காணாம போச்சா? நீ ஆட்டைய போட்டு திருடிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சீன் போடுறியா? அத சொல்றா. திவாகரனா, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை, சொல்லிட்டேன். ஏய் பேகை தொலைச்சதும் இல்லாம ஏத்து வேறு பேசுறியா? பண விஷயத்துல என்னைக்குமே சரியா இருக்கணும். இல்லனா எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஓ மேல தப்பு இல்லைன்னா அந்த பேக் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. அதை விட்டுட்டு சும்மா வாய் பேசிட்டு இருக்காத. டேய் கிருபா, எதுக்குடா அவன் மேல கை நீட்டுற? டேய் கர்ணா, நீ போய் அந்த பேக் எங்க இருக்கு என்னன்றதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வா போ. அக்கௌண்ட்ஸ் ஐயா, அவனை அழைச்சிட்டு போ. சரிங்க. கர்ணா, பாப்பா போவோம். கர்ணா, பாப்பா போவோம். வா. யார் பேக் இது? வாவ், நைஸ் பேக். இந்த புதுசா வாங்கியிருப்பாளோ? நல்ல வெயிட்டா குவாலிட்டியா இருக்கு. உள்ள ஏதாவது இருக்குமோ? அடேங்கப்பா, இவளுக்கு ஏது இவ்ளோ பணம்? ஒருவேளை காலையில லேப்டாப் வாங்கி கூடன்னு கேட்டத சீரியஸா எடுத்துக்கிட்டாலோ? ஆனா இவ்ளோ பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பா? அவளுக்கு தான் கடன் வாங்குறதே பிடிக்காதே.